ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். ரொம்ப சோகமா இருக்கு. கமலத்தையும் பார்வதியுடைய புனிதமான காதல் என்பது ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. நாம நினைச்சோம் கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் வெளியில போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டிலாம் பெற்றுட்டு ஒரு 100 வருஷத்துக்கு நல்லா வாழ்வாங்க அப்படின்னு. இது இப்படி வந்து ஒரு அல்பாயுஸ்ல சீசன் முடியறதுக்குள்ள இந்த மாதிரி ஆகும்னு வந்து சத்தியமா நான் எதிர்பார்க்கல. ஏன்னா அந்த அளவு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு புரிதலோட இணைஞ்சு கணவன் மனைவி கூட அப்படி இருக்க மாட்டாங்க. அந்த அளவு ஒரு நெருக்கத்தோட நாய் குலைச்சிது நாம முறைச்சோம் இவ்வளோ விஷயங்களை வந்து பிக் பாஸ் டீம் வந்து விளக்கு வச்சு அதாவது அங்கங்கே பிரைட்டாக லைட்லாம் போட்டு அவங்களுடைய அந்த காதலை காட்டினாங்க. இதெல்லாம் காட்டியும் பிரயோஜனம் இல்லைங்க. என்ன பண்ணுறது? இப்போ ஃபேமிலி ரவுண்டில் பார்வதியுடைய அம்மா வந்தாங்க. அவங்களுமே கூட எதுவுமே கேட்கலையே. நீ எப்படி வந்து இந்த மாதிரி வந்து இவ்வளோ பெரிய ஷோவில் எப்படி நடந்துக்கலாம் அப்படின்னா கண்டிக்கல, ஒன்றும் இல்லை. காதலை ஊக்குவிச்சு தானே போனாங்க, என்கரேஜ் தானே பண்ணாங்க. கமருதீன் அக்கா கூட வந்து பெருசா எதுவும் சொல்லலை, பார்த்துக்கோ வெளியில வந்து பார்த்துக்கோன்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு படி மேலே போயிட்டு கமருதீனுடைய நண்பர் என்ன சொன்னாரு, பார்வதியை நம்பிடலாம் அப்படின்லாம் வந்து ஒரு நம்பிக்கை தானே கொடுத்துட்டு போனாரு. அது மாத்திரம் காதலுக்கு அதுதான் முதல்ல வந்து அவங்க தெளிவுபடுத்திருக்கணும். நாங்கள் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் மேலே, காதலுக்கு கொஞ்சம் கீழே அப்படின்லாம் வந்து சொன்னது தான் வந்து தப்பாக போச்சு. இதில் வேற வந்து கமருதீன் வந்து அரோரா கிட்ட போயிட்டு நான் லவ் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ பிரச்சனை ஆகும்போது கூட பார்வதி வந்து லவ் சொல்லாதீங்க, காதல் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் மேலே, அப்படிதான் எங்களுடைய ரிலேஷன்ஷிப் சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய இந்த புனிதமான காதலுக்கு. இல்லை அவங்களே காதல் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. நாம தான் ஒரு பேர் வச்சிருக்கோமே காஜி. இந்த காஜியினுடைய முடிவுக்கு காரணமா நம்ம ஏற்கனவே சொன்னாங்க, இது காஜி, இது ஒன்னோட ஒன்று வந்து சலிச்சது கிடையாது. ஒன்றுத்துக்கு ஒன்று வந்து நீ முதல்ல ஏமாத்துறியா நான் முதல்ல ஏமாத்தலாம், இல்லை நீ முதல்ல எஸ்கேப் போறியா நான் முதல்ல எஸ்கேப் ஆகிறனா, ஃபேமிலி ரவுண்டில் வந்து ஏதாவது கலகம் நடக்குமா, ஏதாவது பிரச்சனை வந்து நம்மளே வந்து கிரியேட் பண்ணி அதுலேருந்து வெளியில் போகலாமான்னா முடியல. வந்ததுங்க வந்து ஏப்ப சாப்பியா இருந்து போச்சு, ஒன்றுமே செய்யல. அதனால மறுபடியுமே கமருதீன் என்ன பண்ணாரு, இதுக்கப்புறமா தனியாக விளையாடணும். பார்வதி வந்து ஃபுல் நெகட்டிவிட்டி, வில்லத்தனம், அந்த வந்து இதை நம்பிலாம் ஒன்றும் பண்ண முடியாது, இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்வதி கிட்ட வந்து ரொமன்ஸ்லாம் பண்ணிக்கின்னு மறுபடியும் நாயெல்லாம் குறைச்சதுன்னா நம்ம வந்து வேலைக்கு ஆக மாட்டோம் அப்படின்னு உணர்ந்துருக்கிறார் போல. உடனே இந்த பேட் டச் மேட்டர் கொண்டு வந்துட்டாரு. பேட் டச் மேட்டர்ல பார்வதி வந்து இப்போ வரைக்குமே என்ன சொல்றாங்கன்னா, நான் சொன்னதான் அந்த நேரத்தில் எனக்கு வந்து ஃபீலிங், நீ பேட் டச் வந்து பண்ற, இந்த மாதிரி வந்து அன்வான்ட் டச்லாம் வந்து நீ பண்ற, எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீலிங் ஆச்சு, அப்போ சொன்னேன். அதுக்கப்புறமா தான் நான் சாரி கேட்டேன். அதுக்கப்புறமா தான் வந்து அதுக்கப்புறமா பேட் டச் இருந்ததெல்லாம் ஒண்ணுமே இல்லையே, நம்ம டச்சில் தான் இருந்தோம், டச்சில் தானே இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலுமே வந்து கம்யூனிட்டியில் வந்து பல இடங்கள்ல சாண்ட்ரா கிட்டே சரி, அதுக்கப்புறமாவும் சரி, அவங்களும் நம்புற மாதிரி இல்லை. அவங்களுக்கும் வந்து டொக்காயிடுச்சு. ஏன்னா நான் எப்படி உன்னை கைட்டு விடுறதுன்னு பார்த்தேன்டா, நீயே மாட்டினியா, இப்போதானே நான் வந்து அந்த விமன் கார்டு எடுப்பேன், பாடுறா இவ்வளோ லவ்லாம் பண்ணிட்டு என்னை ஏமாத்திட்டா. நான் வெளியில் வந்து இந்த பார்வதியுடைய அடி வருடிகள், ரசிகர்கள், வெறியர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பாரு, கம்யூனிட்டியில் வந்து ஏமாத்திட்டான் ஏமாத்தி. சரி, யாரை ஏமாத்துறடா, நம்ம தானே பார்த்துட்டு ஏமாந்துட்டோம். இந்த காஜி போயிட்டு பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் எப்படியும் வந்து அச்சின்னு குச்சிக்கின்னு வெளியே வரத்துக்குள்ள வெளியே ஒரு ஒரு வழியாகி பிரிஞ்சிருவாங்கன்னு தெரியும். இப்போவுமே கூட என்னால் நம்ப முடியல. ஏன்னா காஜிக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க. காதல், உண்மையான காதல் கூட வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிடும், சோகமாக இருக்கும், செத்து போயிடும். ஆனால் காஜி அப்படி கிடையாது, பயங்கரமாக சண்டை பிடிச்சிக்கும், முடிவை போட்டு சண்டை பிடிச்சிக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அச்சிக்கணும், அசிங்கமாக பேசிக்கும், உடனே சேர்ந்துக்கும் காஜி. ஸோ இப்போ கூட நம்ப முடியலன்னு வச்சுங்களேன். அந்த மேட்ரு வந்து கம்யூனிட்டின்னு வந்து காலையிலேயே ஆரம்பிச்சிட்டப்பல பேசி அது ஒரு பெரிய பிரச்சனையாயிட்டு அதுக்கு ஒரு பஞ்சாயத்து ஓடி, எதுக்குடா இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானடா இதெல்லாம். என்னவோ போங்க. நமக்கு என்னன்னா, இல்லை நம்மளாம் கேனையா, நம்ம பார்க்குற நம்மளாம் வந்து முட்டாளா அப்படின்னு தான் நமக்கு தோணுது. நீங்கள் படம் ஓட்டியிருந்தீங்க, ரொம்ப அசிங்கமான படம், பிட்டு படம், அதை ஓட்டியிருந்தீங்க, விஜய் டிவி அதை ப்ரொமோட் பண்ணுச்சு, பார்த்துட்டு இருந்தோம். சரி, ஓகே. இப்போ வந்து ரெண்டு பேருமே யோக்கியர்கள் மாதிரி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சாட்டிக்கிறது, அதை ஒரு நாள் முழுக்க வந்து பண்ணி அதை பார்த்து லைவ்லையும் பார்த்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 1 ஹவரில் முழுசாக தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். வெறும் கமருதீன் பார்வதி இஷ்யூ மட்டும்தான் ஓடிட்டு இருந்தது. அது நடுவில் சாண்டா சாட்சி, அதுக்கப்புறம் அதுக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு விக்கி விக்கல்ஸு, அப்புறம் சபரி. இது என்னன்னா கமருதீன் பார்வதி இவங்க ரெண்டு பேருடைய இந்த மேட்ரு இன்னைக்கு எபிசோடில். அண்ட் வந்து விக்கல்ஸ் வந்து திவ்யா, நேற்றே பார்த்துருப்போம், விக்கல்ஸுக்கும் திவ்யாவுக்கும் ஒரு பெரிய சண்டை ஒன்று நடந்தது.
விக்கல்ஸ் ரொம்ப எமோஷனலாக பயங்கரமாக கத்திட்டா போல, என் ஒய்ஃப் பேர்லாம் இதில் கொண்டு வராதீங்க அப்படின்ற மாதிரி தேவையில்லாத ஒரு எமோஷனல் இது. விக்கி விக்கல்ஸ் வந்து என்ன ஆச்சுன்னே தெரில, திடீர்னு வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிடுறா போல, டக்குன்னு தட்டினோன்னு பட்டு தட்டினோன்னு கண்ணில் தண்ணி வரா மாதிரி வருது. திவ்யாவை வந்து அவ்வளோ அதாவது அவருக்கு வந்து என்னன்னா, இந்த ஷோல வந்து இந்த வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது, வக்ரம் விக்ரம், வக்ரம்னா என்ன அர்த்தம் தெரியுமா அப்படின்லாம் வந்து கேட்டவர் தான் பார்வதி கிட்ட. ஆனால் அவங்க இன்னைக்கு வந்து திவ்யாவை வந்து நாமினேஷன் பண்ணும்போது என்னென்ன வார்த்தைகள், அதாவது ஃப்ராடுன்றாரு, ஓடன்றாரு, இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து அயோக்கியத்தனம்ன்றாரு. அதாவது அவர் வந்து சொல்லலாம், அவரை யாருன்னா சொல்லும் போது அவர் ஏற்றுக்கிறாரா? இது எப்படி சொல்லலாம் இந்த ஷோவில், எப்படி ஒருத்தர் மேலே வந்து இந்த மாதிரி தப்பாக வந்து ஒரு பேர் சொல்லி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அவர் கோவம் வருது இல்லை. நீங்கள் சண்டை போடுங்க, திவ்யா வந்து தொணன்னு பேசுது, யாரையும் பேச விடாமல் பண்ணுது, கண்டிப்பாக வந்து அது உண்மைதான். நீங்கள் சண்டை போடுங்க, நீங்களுமே அப்படி தான் இருக்கீங்கன்னு திவ்யா சொல்லும்போது அதையும் வந்து அந்த கிரிட்டிசைஸையும் நீங்கள் ஏற்றுக்கணும். இதெல்லாம் இல்லாமல் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பயங்கரமாக எமோஷனலாகி நேற்று விக்ரம் வந்து அப்படி ஒரு கத்து. ஐயோ எனக்கு ஒன்றும் புரியல. கிட்டத்தட்ட 80 நாளுக்கு மேலே ஆக போகுது, 85 நாள் ஆக போகுது. இன்னும் கூட அந்த வன்மம் வஞ்சம் இதெல்லாம் குறையவே இல்லை. கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லை. அந்த டிக்கெட் ஃபினாலே வந்துடுச்சு. அதில் எந்தெந்த பொசிஷனில் யார் எப்படி எப்படி விளையாட போகிறாங்கன்னு தெரில. ஸோ அந்த மாதிரி விக்கி விக்கல்ஸ் அண்ட் திவ்யாவுடைய மேட்ரு. இதில் வந்து இவங்க ரெண்டு பேரில் யார் பக்கம் நியாயம், யார் பக்கம் வந்து அநியாயம் அப்படின்லாம் சொல்கிறதுக்கே இல்லைங்க. ரெண்டு பேருமே நான் என்ன சொன்னது போல் பார்வதி கமருதீன் மாதிரி தான். அவங்க வந்து அந்த காஜியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சாட்டிக்கின்னு, ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழியை போட்டுக்கின்னு தப்பிச்சிக்க பார்க்குறாங்க. அந்த விஷயத்தில் ரெண்டு பேர் மேலே தப்பு இருக்குது. இந்த விக்கி விக்கல்ஸ் திவ்யா இவங்களுடைய சண்டையிலுமே ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குது. இதுதான் உண்மை. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட்டு ஃபினாலையில் ஃபஸ்ட்டு டாஸ்க்கு நமக்கு வந்து ப்ரொமோலே காமிச்சிட்டாங்க, சுபிக்ஷா தான் ஜெயிச்சாங்க. ஆனால் ஒன்றும் ஒரு எபிசோடில் காட்டல. லைவ்ல இப்போவுமே போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட மணி வந்து 3:30 கிட்ட ஆகுது. ஓகேங்களா, 3 ஆக போகுது. இப்போவுமே அரோராவும் சுபிக்ஷாவும் நின்றுட்டு இருக்காங்க. இது எல்லாருமே இறங்கிட்டாங்க. ஸோ டிக்கெட் ஃபினாலையில் சுபிக்ஷா தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம ஆளுங்க ஃபுல்லாக அப்டேட் கொடுத்துட்டாங்க. அடுத்த டாஸ்கில், அதாவது செகண்ட் டாஸ்கில் வந்து சாண்ட்ரா ஜெயிச்சிருக்காங்களா, அவங்க தான் வின்னரா. ஓகே உறவுகளே, பார்க்கலாம் யார் இறுதியாக டிக்கெட் ஃபினாலையில் ஜெயிச்சு வரப்போகிறாங்க அப்படின்றத. விஜய் சேதுபதி பல விஷயங்கள் கேட்க தவறியதனுடைய விளைவு தான் வந்து உள்ளுக்குள்ளே நிறைய ஒழுங்கீனங்கள் நடக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் இல்லையா. இந்த சீசனே வந்து கொலாப்ஸ் ஆகி போச்சு. வெறும் நெகட்டிவிட்டி தான் இருக்குது, அதுதான் பரவலாக இருக்குது. இன்னமும் வன்மம் வஞ்சம் வக்கரம் இதுதான் வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் இந்த காஜி காதல், அந்த காதலுமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பழி சொல்லிக்கொண்டு குற்றம் சாட்டிக்கொண்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதில் வந்து இவங்க தப்பு அவங்க தப்பு, இவங்க பாதிக்கப்பட்டாங்க அவங்க பாதிக்கப்பட்டாங்க, இவங்க கண்ணீர் வடிக்கிறாங்க அவங்க வந்து சோகமாகறாங்கலாம் இல்லை. ஜஸ்ட்டு கேமுக்காக வந்து அதை வந்து நமக்கு முன்னாடி ஒரு நாடகமாக போட்டு காட்டினாங்க. நாடகம் முடிந்தது, வேஷம் கரைந்தது, அவ்வளோதான். நன்றி, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.